அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. நமது சிவசிவ அன்பே சிவம் அறக்கட்டளை குழுவில் பயணித்து வரும் அனைத்து அன்பர்களுக்கும் அன்பான ஆத்ம வணக்கம். இன்றைய நமது சிறப்பு விருந்தினர் சுஜாதா பாலசுப்ரமணியன் அம்மா அவர்களை அன்போடு வரவேற்கிறோம். தலைப்பு: பூரணத்தை பூரணமாய் புரிந்து கொள்வோம். அன்பர்கள் அனைவரும் பங்கு பெற்று பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறோம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். மிக்க நன்றிங்கம்மா. மீண்டும் உங்கள் இந்த நிகழ்ச்சியில பாக்குறது மிக்க மகிழ்ச்சி. வாழ்க வளமுடன்மா. ஆரம்பிக்கலாம். சிவ சிவ அன்பே சிவம் இந்த தொலைக்காட்சி சேனலுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு, பூரணத்தை பூரணமாய் புரிந்து கொள்வோம் என்ற தலைப்பிற்குள் நான் பிரவேசிக்கிறேன். இந்த நல் வாய்ப்பை அளித்த சிவ பாலகிருஷ்ணன் ஐயா அவர்களுக்கும் என்னுடைய நன்றி. நம்மளுடைய பிரார்த்தனையிலிருந்து துவங்கிக்கலாம். எல்லாம் வல்ல ஏக இறைவனை வணங்கிக் கொள்வோம். பிரம்மா விஷ்ணு மகேஸ்வரர்களை, துர்கா லட்சுமி சரஸ்வதி, நாயப்பெருமானை, முருகப்பெருமானை வணங்கிக் கொண்டு, அகத்தியர் தொடங்கி வழி வழியாக வந்த மகான்கள், சித்த புருஷர்கள், ஞானிகள், குருமார்கள் அனைவரையும் வணங்கிக் கொண்டு, பஞ்சபூதங்கள், நவகிரகங்கள், 12 ராசி மண்டலங்கள், 25 நட்சத்திரங்கள், அஷ்டதிக் பாலகர்கள், சப்த கன்னியர்கள், சப்த ரிஷிகள், சப்தரிஷி மண்டலங்கள் அவற்றையும் வணங்கிக் கொள்வோம். 33 கோடி தேவர்களையும் அதி தேவதைகளையும் வணங்கிக் கொள்கிறோம். தாய் தந்தையை வணங்கிக் கொள்வோம். முன்னோர்கள், மூதாதையர்கள், குல தெய்வங்களை வணங்கிக் கொள்வோம். நமது காவல் தெய்வத்தையும் வணங்கிக் கொள்வோம். இந்த தேகத்தை என்றென்றும் இளமையாக, என்றென்றும் ஆரோக்கியமாக, என்றென்றும் ஈர்ப்பு சக்தி மிக்கதாக, என்றென்றும் உற்சாகமும் ஊக்கமும் நிறைந்ததாக நாம் மாற்றிக்கொண்டே வருகிறோம். அதன் விளைவாக இந்த தேகத்தை சுத்த தேகமாக, பிரணவ தேகமாக, ஞான தேகமாக, சிவ தேகமாக, ஸ்வர்ண தேகமாக மாற்றியே தீருவேன் என்ற உறுதியான சங்கல்பத்தை உங்கள் ஆழ் மனதில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள். நல்ல ஒரு ஆழ்ந்த சுவாசம் எடுத்துவிட்டு உரசி கண்களை ஊற்றிக் கொண்டு முகத்தை அருகியபடி இந்த பூரணத்தை பூரணமாய் புரிந்து கொள்வோம். வேதத்துல ஒரு அழகிய வாக்கியம் இருக்கும். எல்லாமே இந்த 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 பிரபஞ்சம் ஒரு பூரணமா இருந்தது. அந்த பூரணத்திலேருந்து ஒரு பகுதி வந்தது. அந்த வந்த பகுதியும் பூரணம் தான். அது வந்துட்டதுனால அதுல இருந்து எடுத்தோமே, அது குறைஞ்சு போயிருச்சானா இல்ல அது பூரணமா தான் இருக்கு. அது மாதிரி இந்த பூரணம்ங்கிறது எப்பொழுதுமே அதன் தன்மையை இழப்பதே இல்லை. இன்னொன்னு, நம் அறிவை கொண்டு இந்த பூரணத்தை பூரணமாக அறிந்து கொள்ள முடியும் அப்படின்னு நீங்க ட்ரை பண்ணணும். நம்ம இங்க ட்ரை பண்ணோம் அப்படின்னாக்கா, அங்கதான் ஓஷோவோட வாக்கியம் ஞாபகம் வருது. லைஃப் இஸ் a mystery to be lived, not a problem to be solved அப்படின்னு சொல்லிட்டாரு. இங்க நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு ட்ரை பண்ண பெரிய புரியாத புதிர்லாம் நிறைய இருக்கு. மிஸ்ட்ரி இது. இந்த வாழ்க்கையை நீங்க அப்படியே பேசாம வாழ்ந்துட்டு போயிடுங்க. கேள்வி எல்லாம் கேட்டுட்டு ரொம்ப உட்கார்ந்துருக்காதீங்க. தீர்வு கண்டுபிடிக்கணும்லாம் ட்ரை பண்ணாதீங்க. ஏன்னா பூரணத்தை பூரணமாக புரிந்து கொண்டு விட முடியுமா அப்படின்னாக்கா, புரிந்து கொள்ளவே முடியாதுங்கிறதுதான். அப்படிங்கிற ஒரு விஷயத்தான் நம்ம புரிந்து கொள்ளணும் அப்படிங்கறதுதான் நம்ம இங்க தெரிஞ்சுக்கிற ஒரு பெரிய உண்மை. அப்கோர்ஸ் ஞானிகள் எல்லாம் ட்ரை பண்ணி பெரிய பெரிய விஷயங்கள் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சு எல்லாம் இது பண்ணாலும், இத புரிஞ்சுக்கிட்ட இடத்துல, அதனாலதான் விண்டவர் கண்டிலர் கண்டவர் வெண்டிலர். புரிஞ்சு பேசாம இருக்கும்போது மௌனம் தான் இருக்கும் அந்த உணர்ந்த நிலை. அது வரைக்கும் நாம ட்ரை பண்ணிக்கிட்டே இருப்போம். அந்த அறிவை கொண்டு எப்படி என்ன ஏதுன்னு கால்குலேஷன் போட்டு போட்டு பார்த்துக்கிட்டே இருக்கிற வரைக்கும் நம்மளால இந்த பூரணத்தை புரிந்து கொள்ளவே முடியாது. நிறைய மிஸ்ட்ரிஸ் எவ்ரிடே. அண்ட் எஸ்பெஷலி ஆன்மீக பாதையில பயணிக்கிறவங்களுக்கு ஃப்ரெண்டு ஒரு தடவை கூட நாங்க அப்படி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கும்போது, இந்த ஆன்மீக பாதைக்கே வராதவங்க இன்ஃபேக்ட் ரொம்ப ஜாலியா கரெக்டா நல்லா இருக்கிற மாதிரி இருக்குது. சுஜா, நம்ம இதுக்கு நம்ம தான் ரொம்ப மண்டை பிச்சுக்கிற மாதிரி இருக்கு. நமக்கு இங்கேயும் வாழ முடியாம அங்கேயும் வாழ முடியாம ஒரு மாதிரி 2 கட்டாலா இருக்கிற மாதிரி இருக்குது. இட்ஸ் வெரி வெரி டிஃபிகல்ட் ஆக்சுவலி அப்படின்னாங்க. நிஜம் தானே?
நம்ம எல்லாருக்குமே உணர்ந்த ஒரு உணர்கின்ற சத்தியம். இது ஆன்மீக பாதையில இருக்கிற இது எல்லாருமே நான் கண்டிப்பா சொல்லுவாங்க. கவனகர் ஐயா தான் ரொம்ப அழகா சொல்லுவாரு. நீ சும்மா இருக்கிற வரைக்கும் உன் பையில யாரும் டச் பண்ண மாட்டாங்க. எப்ப நீ பிறவா பெருநிலை வேணும் அப்படின்னும் இந்த ஆன்மீக பாதையில காலடி எடுத்து வச்சு உன்னை யாருன்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறியோ உன் பையில தூக்கிடுவாங்க. அப்பதான் உன் பையில தூக்கி, ஏன்னா நோ அப்ஜெக்ஷன் சர்டிபிகேட் கொடுக்கணும் உனக்கு நீ டிரான்சென்ட் ஆகிறதுக்கு. அப்ப இந்த நோ அப்ஜெக்ஷன் சர்டிபிகேட் கிடைச்சு நீ போகணும் அப்படின்னாக்கா சனி, ராகு, கேது இவங்க எல்லாம் வந்து என்னென்ன விளையாட்டை உன் வாழ்க்கையில விளையாடணுமோ விளையாடி முடிச்சிட்டு தான் உன்னை மறு வேலை பார்ப்பாங்க. அப்புறம் தான் உனக்கு என்ஓசி கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாரு. இப்படி பல விஷயங்கள் இந்த பூரணத்தின் மேல ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா அதை பார்த்திருக்கிற இதை பார்க்கும் பொழுது பிரமிப்பாவும் பிரம்மாண்டமாகவும் இருக்கிறது. இதை நம்ம எல்லாருமே உணர்ந்திருக்கிறோம். இப்போ இந்த பூரணத்தை புரிந்து கொள்கிறதுல என்ன 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 எந்த இடத்துல நமக்கு வந்து நிறைய டிஃபிகல்டிஸ் நமக்கு வருது அப்படின்னாக்கா இந்த பரமபதம் தான், ஸ்னேக் அண்ட் லேடர் தான் நமக்கு ஞாபகம். நம்ம நல்லா புரிஞ்சிருச்சு அப்படின்னு ஒரு 4 படி ஏறினோடனே ஒரு பெரிய பாம்பு வந்து திருப்பி இறக்கி விட்டுடும். அப்புறம் திருப்பி அந்த இடத்துல நம்ம ட்ரை பண்றதுங்கிறது திஸ் இஸ் கண்டினியூஸ் எஃபர்ட். நம்மளோட பாடியில நம்ம இருக்கிறது கண்டிப்பா இந்த விஷயம் நடந்துகிட்டே இருக்கு. இது எந்த இடத்துல இது அந்த நிலைக்கு போனாதான் அதை கூட நம்ம சொல்ல முடியும். இப்ப நாலாமும் பாத்தீங்கன்னா உங்களோட சேர்ந்த ஒரு கோ டிராவலர் தான் நானும் இந்த முயற்சியில தான் இருந்துட்டு இருக்கேன். என்ன அதுதான் இங்க இந்த பெரிய மிஸ்ட்ரி அப்படின்னு. அதனாலதான் வந்து பல ஆங்கிள், ஏன்னா ஒரு ஆங்கிள் நமக்கு புரிஞ்சிட்டாலும் ஒருத்தர்கிட்டயே நமக்கு புரிஞ்சிட்டாலும் திருப்பி நமக்கு வேற ஒரு இடத்துல அதுல நம்ம டெப்தா போக முடியல அப்படிங்கும்போது நம்ம திருப்பி நம்ம மைண்ட் வந்து இன்னொரு பக்கம் டவுட் கேட்கும் போது இன்னொரு ஆங்கிள் போய் அதை புரிஞ்சுக்க ட்ரை பண்ணி இன்னொரு ஆங்கிள் அதான் இவ்வளோ ஸ்கூல் ஆஃப் தாட்ஸ் இந்த பிரபஞ்சத்துல இருக்கு. ஒரு புத்தரோட ஒரு மார்க்கமே போதும் இல்ல, கிருஷ்ணரோட ஒரு மார்க்கம் போதும் இல்ல, ரமணரோட ஒரு மார்க்கம், ராமகிருஷ்ணர் ஒரு மார்க்கம், விவேகானந்த் இப்படி பாத்தீங்கன்னா அப்பா எந்தரோ மகானுபாவனு அந்தரிக்கு வந்தனமோன்னு மாதிரி எல்லாரையும் நம்ம வணங்க வேண்டியிருக்கு. எல்லாரும் எங்க போய் ரீச் ஆயிருக்காங்க அப்படின்னாக்கா எல்லாரோட ரீச்சிங் பாயிண்ட் ஒண்ணுதான் அப்படிங்கறதுதான் தெரியுது. கடைசியில பாதைகள் தான் வேற. இத வந்து வேதத்திலயும் சொல்லுவாங்க, ஏக்கம் சத் விப்ரா பகுதா வதந்தி அப்படின்னு சொல்லிட்டு. சத்தியம் ஒண்ணுதான், ஆனா அதை அறிஞர்கள் பலவாறாக பல ஆங்கிள் வந்து சொல்றாங்க அப்படிங்கறதா இங்க நம்ம பார்த்துக்கிட்டோம். சோ ஒவ்வொருத்தரும் அந்த பூரணத்தை தன்னுடைய அனுபவ வாயிலாக ஒவ்வொருத்தரும் உணர்ந்த விதத்துல ஒவ்வொரு ஆங்கிள் நமக்கு கொடுத்திருக்கிறாங்க. வேதாத்திரி மகரிஷி அவர்கள் பாத்தீங்கன்னாக்கா வெட்ட வெளியா அவர் அனுபவிச்சு டெம்பிள் ஆஃப் கான்சியஸ்னஸ் அறிவு திருக்கோயில்ங்கிறத நிர்மாணிச்சு அந்த வெட்டவெளி ரூபத்துல பார்த்தாங்க. அதே வந்து வள்ளலார் வந்து ஒளி ரூபத்துல பார்த்தாங்க. அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணைன்னு ஒரு பாஸ்வேர்ட் கொடுத்துட்டாரு. குருநானக் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாக்கா ஏகோங்கார் சத்நாம் அப்படின்னாரு. குருநானக்கோட அனுபவம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவர் வந்து அந்த தேடல்லையே அவர் ஒரு நாள் ராத்திரி அவரோட ரூம்ல படுத்துட்டு இருக்கிறாரு, தூக்கம் வராம. அப்போ ஒரு குயிலோட சத்தம் கேக்குது. குயில் என்ன பண்ணிட்டு இருக்கேன், இப்படி சத்தம் போட்டுட்டு இருக்கு, ரொம்ப நாளி அப்படி சத்தம் போட்டுட்டு இருக்கேன்னு பாத்துக்கிட்டே இருக்கிறாரு குருநானக். பார்க்கும்போது அந்த குயில் வந்து கூப்பிடுது தன்னோட பிலவட அந்த லவரை வந்து கூப்பிடுறது தான் அதை அவரை கவனிக்கிறாரு. எவ்வளவு ஒரு ஏக்கத்தோட அது கூப்பிட்டுக்கிட்டே இருக்கு. அது கூப்பிட கொஞ்ச நேரத்துல அதோட இது வருது. அது வந்து இவருக்கு மிஸ்மரைசிங்கா இருக்கு. இவருக்கு வந்து அதுல ஒரு பெரிய அந்த தன்னோட ஜோடி வந்து சேர்ற வரைக்கும் இந்த குயிலோட சத்தம் எப்படி நிக்காம அந்த ஏக்கத்திலேயே இருக்கும். அது மாதிரிதாங்க நம்மளோட ஏக்கமும் இறைவனை அந்த பூரணத்தை அடையறதுல இருக்கணும்னு ஏங்குறாரு. அப்படி ஏங்கி இதாகும் போதுதான் அவர் ஒரு நாள் ஒரு ரிவர்ல போய் குளிக்க போகும்போது அந்த உள்ள போயிடுறாரு. உள்ள போயிட்டு 3 நாள் ஆகியும் வெளியே வரல. அப்ப அவரோட ஃப்ரெண்டு வந்து போய் சொல்றாரு, நான் பார்த்தேன் குருநானக் எல்லாரும் தேடுறாங்க, இல்ல அவர் அந்த தண்ணிக்குள்ளதான் போனார். போனவர் வரல. 3 நாள் கழிச்சு அந்த தண்ணிக்குள்ள இருந்து வெளியில வராரு. வரும் பொழுது அவர் சொன்னது வந்து ஏகோம்கார் சத்நாம். ஒரே நாமம், உண்மையான நாமம் ஒண்ணு இருக்குன்னா அது ஓம்காரம் தான், பிரபஞ்ச நாதம் தான். சோ
இந்த 3 பேரோட விஷயத்தையும் நம்ம கம்பைன் பண்ணி பார்க்கும்போது ஒலி, ஒளி, வெளி. ஒருத்தர் ஒலி ரூபத்துல பாக்குறாரு, இன்னொருத்தர் ஒளி ரூபத்துல பாக்குறாரு, இன்னொருத்தர் வெளி ரூபத்துல பாக்குறாரு. இப்ப நம்மளோட உயிரின் தன்மையும் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா ஒலி, ஒளி, வெளி. நம்மளோட தொப்புள் கொடிய கட் பண்ணும் பொழுதுதான் இந்த ஒலி, ஒளி, வெளி வந்து 3ம் பிரவேசிச்சு நேரா போய் நம்மளோட உச்சியில போய் அலைன் ஆகுது. அது அலைன் ஆகும்போது ப்ராப்பரா அலைன் ஆகல, முன்ன பின்ன ஆயிடுச்சு அப்படின்னாக்கா மென்டலி ரிட்டார்டடா எல்லாம் ஆகுறாங்க. சில ஏதாவது டிசபிலிட்டி வந்து அவங்களுக்கு நம்ம பார்க்கணும். அதுதான் ரீசன் அப்படிங்கிறாங்க. அதனால குழந்தை அழுதுச்சா பர்ஃபெக்டா அலைன் ஆயிடுச்சுன்னா அலைன் ஆன உடனே அந்த குழந்தை அழுது. தட் மீன்ஸ் இந்த 3 வந்து பர்ஃபெக்டா அலைன் ஆயிடுது. அழல அப்படின்னாக்கா அந்த அலைன்மெண்ட் அதுல ஒரு மிஸ்மேட்ச் ஆகி இது பண்ணி குழந்தை ரொம்ப லேட்டா அழும்போது கண்டிப்பா அதுக்கு வந்து ஏதாவது ஒரு குறைபாடு கண்டிப்பா அதோட தேகத்துல இல்ல மூளையில இருக்கத்தான் செய்யும். இது வந்து ஒரு சித்தர் தான் ஒரு பாடல்ல எழுதிருக்கிறார். உடலுக்குள்ளே உயிர் எப்படி வந்தது சிங்கி அப்படின்னு சிங்கான்னு அவர் கேக்குறாங்க. அவர் வந்து தொப்புள் கொடி வழி வந்ததடி சிங்கி அப்படின்ட்டு பாடுறாரு. அந்த பாடல்ல சொல்றாரு ஒலி, ஒளி, லைட், சவுண்டு, ஸ்பேஸ். இது 3ம் சேர்ந்துதான் நமக்குள்ள உள்ள வருது. அந்த லைட் வந்து லைட்டும் சவுண்டையும் பேஸ் பண்ணிதான் இந்த ஓம் பிரகாஷ். நம்மளோட லைஃப்லயே நீங்க பாத்தீங்கன்னா நிறைய இடத்துல இந்த விஷயங்களை நம்ம பயன்படுத்தி இருப்போம், ஒலியும் ஒளியும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து அப்படி அடுத்தது வந்து அதாவது ஸ்பேஸ்ல இருந்தது அடுத்த டிரான்ஸ்பர்மேஷன் ஒலி ஒளிதான். ஓகே, சோ ஒலியும் ஒளியும் நம்ம சொல்றோம். அதே விட இன்னொரு வார்த்தைகளையும் நம்ம சொல்லுவோம் லைட் மியூசிக் அப்படிமோ. லைட்டும் வருது, மியூசிக்கும் வரும். ஓகே, இந்த ஒலி ஒலிக்கும் பொழுதெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னாக்கா இப்ப நம்மளோட வீட்டுல முன்னெல்லாம் டேப் ரெக்கார்டர்ல வந்து அந்த கேசட்ல பாட்டு போட்டோன்னே அந்த லைட்டோட ஃப்ரீக்வன்சிஸ் பார்க்கலாம். சோ இந்த ஒலியோட சவுண்டோட இந்த தன்மைய வந்து ஒலி ரூபத்துல அந்த ஃப்ரீக்வன்சியை நம்ம பார்க்க முடியும். சோ இன்னொரு வேர்டும் இந்த இடத்துல நான் ஞாபகப்படுத்த விரும்புறேன். என்னன்னாக்கா ஹிந்தில பாத்தீங்கன்னாக்கா ஒரு மோஸ்ட்லி ஹிந்தி பீப்புள் ஆக்டரே ஒருத்தர் இருந்தார், ஓம் பிரகாஷ் அப்படின்னு. ஓம் இஸ் சவுண்ட், பிரகாஷ் இஸ் லைட். சோ எங்கேயோ நம்மள வந்து கரெக்டா அந்த மாதிரி ஒரு பேரையும் நம்ம வந்து வச்சிருக்கிறோம். சோ இந்த ஒலி, ஒளி, வெளி இந்த 3ஐயும் நம்ம ஏன் வந்து இந்த 3 மார்க்கத்தையும் எடுத்துக்கிட்டு இந்த பூரணத்தோட கனெக்ட் ஆகுறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா எக்ஸிஸ்டன்ஸோட ரியல் நேச்சரோட கனெக்டிவிட்டி. அதனாலதான் வந்து பஜனை பாடுறது, நாமஸ்மரணை சொல்றது, நாமத்தை சொல்றது சொல்லும் போது என்ன ஆகுதுன்னாக்கா we are connecting with the ஸ்பேஸ் இன்ஃபினிட்டி. அந்த பூரணத்தோட நம்ம கனெக்டிவிட்டி கிடைக்கும். ஸோ நாமஸ்மரணை எல்லாருக்கும் கண்ண மூடி உட்கார்ந்து அந்த ஒளிய தரிசிக்கிறது, ஒளிய பார்க்கணும் அப்படின்னு அந்த இது வந்து பண்ண முடியலன்னா அட்லீஸ்ட் நாமத்தை சொன்னாங்கன்னா, எந்த இறை நாமத்தை சொன்னாலும். இன்னும் சொல்லுவாங்க ராமரை விட ராமநாமத்தின் மகிமைனே நமக்கு நிறைய சொற்பொழிவுகள் கேட்டுக்கிறோம். அந்த நாமத்துக்கு அவ்வளோ மகிமை. ராமரை விட அந்த நாமத்துக்கு அவ்வளவு மகிமை. ஏன்னா அந்த நாமத்தோட ஆரிஜின் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா ஓங்கார் தான். சவுண்டோட ஆரிஜின் ஃபர்ஸ்ட் அந்த ஓம்ன்ற அந்த சவுண்டோட இது வந்து அது எந்த மதத்தோடையும் கனெக்டிவிட்டியே கிடையாது. அது அந்த ரிதம்லதான் வந்து இங்க நம்ம ஆலையோட சத்தத்தை கேட்கிறோம். திருச்செந்தூர்ல கூட அந்த துவாரத்துக்கிட்ட அப்படி போய் இது பண்ணீங்கன்னாக்கா அந்த சவுண்ட் அததான் நம்ம ஓம்னு சொல்லி கொண்டு வரோம். சோ எல்லாருமே பாத்தீங்கன்னாக்கா எல்லா நாமமும் ராமா சொல்றோம், கோவிந்தா சொல்றோம், எத்தனை பேர்ல சொன்னாலும் சரி we are chanting ஓம் தான். ஓமோட ஆரிஜின்ல இருந்து வந்ததுதான் மத்த எல்லா நாமமும். அப்போ மீரா கூட நிறைய கிருஷ்ணரோட அனுபவம் கிடைச்சிருந்தாலும் அவரோட குரு ராய்தாஸ் கிட்ட போகும்போது ராய்தாஸ் வந்து சொல்றாரு, உனக்கு எல்லாம் கிடைச்சிருக்கு, ஒரு முக்கியமான சாவி உனக்கு கிடைச்சிட்டா இன்னும் வந்து உன்னோட இது அற்புதமா இருக்கும் அப்படின்னோடனே அப்பதான் வந்து இந்த நாத தீக்ஷாவை வந்து ராய்தாஸ் வந்து மீராக்கு கொடுக்குறாங்க. அப்போ மீரா அது வரைக்கும் மீராக்கு தெரியல.
ஏன்னா நீ வந்து பாடுற எல்லாம் பண்ற, ஆனா ரியல் எந்த சவுண்டோட கனெக்ட் ஆகணுமோ அந்த மூலத்தோட நீ கனெக்டிவிட்டி உனக்கு கிடைச்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் பாரு உன்னோட அஹ், இது வந்து எப்படி நீ வந்து அட்வான்ஸ் ஆகி போற அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த தீட்சையை கொடுத்ததுக்கு அப்புறம் மீரா பாடின பாட்டுதான் பாயோ ஜி மேரே ராம ரத்தன் தன பாயோ அப்படின்னு பாடுறாங்க. எனக்கு ராமுங்கிற ரத்தனம் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறாங்க. அந்த ராம் அப்படின்னா என்னன்னா ஓங்காரம் தான் அவங்க சொல்றாங்க. அந்த நாதம், அந்த நாதத்தோட அவங்களுக்கு அந்த தீட்சை அந்த கனெக்டிவிட்டி கொடுத்த உடனே அதுக்கப்புறம் அவங்க அந்த பாடல் அந்த பாட்டோட அது போற போக்கு அந்த ராகம்ல இருந்து வார்த்தைகள்ல இருந்து அவங்க இன்னமும் ரொம்ப எக்ஸ்டசியை என்ஜாய் பண்றதா வந்து நாம அவங்களோட ரியல் லைஃப் ஹிஸ்டரியில இருந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ சவுண்டு மூலமா எக்ஸிஸ்டன்ஸோட கனெக்ட் ஆன பீப்புள் தான் பாத்தீங்கன்னா நிறைய இந்த பக்தி மார்க்கத்துல பஜனைகள் மூலமா பாடல்கள் மூலமா வேத மந்திரம் மூலமா ஏன் வேதா சாண்டிங் அவ்வளோ பவர் இருக்கு பாத்தீங்கன்னா ஒரு ருத்ரம் புட்டபர்த்தி சத்யசாய் பாபா சொல்லுவார், ருத்ரம் சொன்னீங்கன்னா நீங்க பத்திரமா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி. சோ அந்த இப்ப கூட அதிருத்ர மகாயஜ்யம் அப்படின்னு சொல்லிட்டு புட்டபர்த்தியில நடந்து லாஸ்ட் வீக் தான் வந்து சிவன் ராத்திரிக்கு முதல் நாள் பூர்ணாவதி பை காட்ஸ் கிரேஸ் அவரோட கிரேஸ்ல நான் புட்டபர்த்திக்கு போயிருந்தேன். அந்த அதிருத்ர மகாயஜ்யம் எப்படி பண்ணாங்கன்னா 11 days கண்டினியூஸா February 14th ஸ்டார்ட் ஆச்சு. கரெக்டா அந்த 25th அன்னைக்கு 11 days 11 ஹோம குண்டம். ஒரு ஹோம குண்டம் முன்னாடியும் 11 பிரீஸ்ட். ஸோ 121 பிரீஸ்ட் சேர்ந்து எவ்ரிடே 11 times ருத்ரம் சாண்டிங். அவங்க மட்டும் இல்ல, அங்க உட்கார்ந்து இருக்கிற நாங்க அத்தனை டிவோட்டிஸும் அந்த ருத்ரம் 11 times சாண்ட் பண்றோம். பிளஸ் இது இல்லாம வர்ச்சுவலா அதே டைம் எந்தெந்த கண்ட்ரில மோர் தென் 150 countries ஆல் ஓவர் த வேர்ல்டு இருக்கிற எல்லா சாய் டிவோட்டிஸும் அந்த டைம்ல யாரெல்லாம் வந்து ருத்ரமயமா இருக்க முடியும்னு சொல்லிட்டு ருத்ரமயினே அந்த இதை போட்டு எல்லாரையும் ருத்ரம் சாண்ட் பண்ண சொல்லி எல்லாரையும் ரெஜிஸ்டர் பண்ண சொன்னாங்க. ஸோ டோட்டலி ஹோல் வேர்ல்டுலயே கால்குலேட் பண்ணா ஒரு அதிருத்ர மகா யஜ்யத்துல எத்தனை தடவை நம்ம வந்து சாண்ட் பண்ணணும்னு இருக்கோம் இன்டூ 9 times வந்து சாண்ட் பண்ண அக்கௌண்ட் வருது அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு அன்னைக்கு போட்டு காமிச்சாங்க. சோ மொத்தமா ஒரு அதிருத்ர மகா யஜ்யம் இல்ல 9 times அதிருத்ர மகா யஜ்யம் பண்ண பலன் நம்ம அடைஞ்சிருக்கிறோம். அவ்வளவு பேர் இங்க ருத்ரம் சாண்டிங் பண்றாங்க. இதெல்லாம் என்ன நடந்தது அப்படின்னா இந்த சாண்டிங் மூலமா எவ்ரி ஒன் காட் கனெக்டட் வித் த யூனிவர்சல் சவுண்ட். அந்த சோர்ஸோட கனெக்டிவிட்டிக்கான ஒரு விஷயம் தான். ஸோ நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் அதிகமாகி அவ்வளோ பேரோட வைப்ரேஷனும் நல்ல எலிவேட்டட் இமோஷனோடையும் நல்ல ஹையர் இன்டென்ஷனோடையும் அந்த பியூட்டிஃபுல்லான அந்த அந்த வேதா அந்த ருத்ரத்தோட அவங்க வந்து அந்த சாண்டிங்க வந்து அத்தனை பேரும் அந்த அந்த ஒரே ஃப்ரீக்குவன்சில உணர்வோடன்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி சாண்ட் பண்ணும் பொழுது என்ன மாதிரி ஒரு வைப் கிரியேட் ஆயிடும். நான் மாதிரி ஒரு எக்ஸிஸ்டன்சியல் எனர்ஜியை வந்து கீழே பூமியை நோக்கி புல் பண்றதுக்கு இத்தனை பேர் வியாதிகளுடையும் கடன் பிரச்சனைகள் உறவு முறை கஷ்டங்கள்னு களி எல்லையில சும்மா தாண்டவம் ஆடுறாரு களி புருஷன். அது எல்லாத்துக்கும் வந்து ஒரு ரெமெடி மாதிரி இத்தனை பேர் சேர்ந்து ஒரு விஷயத்த பண்ணி அந்த எனர்ஜியை வித்ட்ரா பண்ணிருக்காங்க அந்த பூரணத்துல இருந்து. அதுக்காக பூரணத்தோட இது குறைஞ்சிருமானா குறையவே குறையாது. சோ this is the easiest form. தியானம்ங்கிறது வந்து ரொம்ப 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 செலக்டட் பீப்புளாலதான் உட்கார்ந்து பண்ண முடியுது. அப்படி பண்ணவும் முடியாதவங்களோட ஈஸியா வந்து இந்த பூரணத்தோட இந்த எக்ஸிஸ்டன்ஸோட கனெக்ட் பண்றதுக்கு வந்து அதனாலதான் வந்து எல்லா மகான்கள் ஒரு கட்டத்துல என்ன பண்றாங்க, அல்டிமேட்ட உணர்றாங்க. உணர்ந்துட்டு அங்கேயே அப்படியே நின்னு இந்த பூமியோட இந்த மக்களோட திருப்பி வந்து தொடர்பு கொள்ள வேணாம்னு போய் உட்கார்ந்தவங்க சும்மா உட்கார்ந்தவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, பூமியில இருக்கிற மக்கள் நல்லபடியா இருக்கணும், ஆரோக்கியமா இருக்கணும், அவங்களுக்கு வேண்டியது எல்லாம் கிடைக்கணும் அப்படின்ற ஒரு பிரேயர்ல மட்டும் தான் அவங்களால இருக்க முடியும். வேற என்னவா இருக்க முடியும்? வேற என்ன பண்ண முடியும்? இங்க வந்து இங்க இருக்கிற எல்லாமே சில்ட்ரன் ஆஃப் காட் தானே. அப்ப நான் இங்க 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 பரிகரிக்க விட்டுட்டு
நான் மட்டும் ஒரு டாப் பொசிஷன் அட்டைன் பண்ணிட்டு நல்லா ஏசி ரூம்ல குளுன்னு ஜாலியா எப்போதுமே அப்படியே இருந்துட்டு இருக்க முடியுமானா முடியவே முடியாது. கண்டிப்பா நம்ம வந்து நமக்கு கீழே இருக்கிற லெவல்ல இருக்கிற பீப்புளை நம்ம எப்படி பாத்துக்கிறதுக்கு நாம வந்து கடமைப்பட்டிருக்கிறோமோ அதே மாதிரிதான் மகான்களோட நிலை. எவ்வளவுதான் உச்சபட்ச நிலை அடைந்தாலும் மீண்டும் இந்த பூமியில இருக்கிற மனிதர்களுடைய என்ன சொல்றது அவங்களுடைய நலனுக்காக, அதனாலதான் ஆனானப்பட்ட தாய்மானாலும் இல்ல எல்லா உயிரும் இன்புற்றிருப்பதுவே அல்லாமல் வேறொன்றறியேன் பராபரமே. வேற என்ன வேணும் கட்சி? அது வரைக்கும் நமக்கு நம்ம இந்த பாத்துல இந்த ஸ்பிரிச்சுவல் பாத்துல நம்ம தேடிட்டு வந்துட்டு இருக்கிறோம். இவ்வளவு நாள் எல்லாருமே நம்ம ஏதோ தேடலாம், அந்த கிளாஸ் இந்த கிளாஸ் அது இதுன்னு அட்டைன் பண்ணி அது இது எல்லாம் தெரிஞ்சு கத்துக்கிட்டு ஒரு சின்ன சின்ன கிளிம்சஸ் எல்லாம் கிடைச்சி ஒரு அனுபவம் எல்லாம் கிடைச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க. பட் ஸ்டில் நம்ம இந்த லைஃப் லீட் பண்ணுவோம். இந்த லைஃப்ல நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் சேலஞ்சஸ் எல்லாம் வரும். திருப்பி திருப்பி பாம்பு பிடிச்சி கீழே இருக்கணும், திருப்பி படி ஏறணும், இதே வேலையை பண்ணிக்கிட்டே இருந்தாலுமே விடாம இந்த பாதையும் வந்து நம்ம பயணித்து கொண்டே இருக்கிறோம். பயணித்து ஒரு கட்டத்துல டோட்டலி ஒரு சேச்சுரேஷன் பாயிண்ட் வந்து பேசாம இப்ப என்னெல்லாம் வந்து நாளைக்கு இப்ப இந்த சனம் வரியா அப்படின்னா நான் ரெடி தான், அந்த மாதிரி ஒரு அப்படியே கம்ப்ளீட்டா. ஏன்னா டோட்டல் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் அதுவும் இந்த 1 இயரா போட்டு என்ன சும்மா படம் போட்டு ரகலை பண்ணி வந்து வச்சு செஞ்சிருச்சுன்னு சொல்லலாம். அவ்வளோ பார்த்து முடிச்சப்புறம் என்ன என்ன நாம பண்ணணும்னா நம்ம ஒண்ணுமே பண்ண வேண்டாம், சும்மா இருந்தா போதுன்ற ஒரு இது வந்து தெரியும். நீ சும்மா இருக்க உனக்கு சும்மா இருக்க கத்துன்ட்டியா அப்படின்னு தான் கேக்குது ஒவ்வொரு இடத்துலயும். ஓகே, அப்போ இங்க என்ன நான் பண்ணேன், எனக்கு தெரியும், நான் அதை அடைஞ்சேன் இதெல்லாம் வந்து சும்மா கதைன்னு தெரிஞ்சிச்சு. நம்மள சும்மா இருக்க மட்டும்தான் சொல்றாங்க. நம்மள அந்த நேத்தி கூட மெய்ப்பொருள் ஆன்மீக மையத்துல சொல்லும் போது இதே வேர்ட் தான் வந்தது. நம்மள அந்த பெரிய நானோட இந்த சின்ன நானுன்ற இந்த பைப்பை அப்படி எங்கேயாவது ஒரு இடத்துல பார்த்து அப்படி சொருகிட்டு சும்மா நமக்கு தெரிஞ்சிருச்சுன்னா அதை விட சுகம் வேற ஒண்ணும் இல்லை. இன்றைக்கு வருமோ நாளைக்கு வருமோ அல்லது வெற்றின்றைக்கு வருமாறியே என் கோவை தின்று மலவே மாயை அற்று வெளிக்கடந்து சும்மா இருக்கும் சுகம் நீ ஏன் சொன்னார். அதனால சொன்னார் அந்த வெளியில அந்த பூரணத்துல எப்படி கடந்து எப்படி அங்கேயே போய் நிலைக்க போறோம். அதுக்கு காசா என்னெல்லாம் இருக்கு, நிறைய மார்க்கங்கள். அதுல ரொம்ப ரொம்ப எளிமையான மார்க்கங்கள் நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க. தியானத்துல அப்படி ஒரு எளிமை ஒண்ணு உண்டா அப்படின்னாக்கா மூச்சை கவனிக்கிறதான். ஆனா பானா சத்தியோகம், உள்ளே வர மூச்சு வெளியில வர மூச்சு. அதுல நம்ம ஒண்ணுமே பண்ண வேண்டியதே இல்லை, நம்ம வெறும்னா கவனிக்கிற அந்த வேலையை பண்ணா போதும். ஆனா அந்த கவனிக்கிறதுக்கு நம்ம மனசு விடாது இல்லையா, அது வேற எதையோ கவனிச்சுட்டு இருக்கோம். நம்ம இதை கவனிச்சுட்டு இருக்கும் போதே அது வேற பக்கம் நம்மள ஊர் சுத்த டூர் போட்டு நம்மளை கிளப்பி கொண்டு போயிட்டு இருக்கோம். இந்த சேலஞ்சஸ் நமக்கு வரதான் செய்யும். அப்போ திரும்ப திரும்ப நம்ம இந்த பூரணத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு இவ்வளவு முயற்சி பண்ணி நம்ம ஒரு பயிற்சிக்குள்ள போயிட்டு இருக்கும்போது அப்படியே பண்ணிட்டு இருக்கும்போது நிறைய சேலஞ்சஸ் வந்து திருப்பி நம்ம விட்றாரோம், நிறைய பின்னாடி போய் சரீரம் உழறோம். அதை தாண்டி நம்ம எப்படி வரப்போறோம், அதை தாண்டி வந்து திருப்பி இந்த பூரணத்தோடைய கனெக்டடா எப்படி இருக்க போறோம்னா ரொம்ப ஈஸியஸ்ட் ரூட்டு பக்தி மார்க்கத்துலன்னு பார்த்தா நாமஸ்மரணை, தியான மார்க்கத்துலன்னு பார்த்தா மூச்சு போடும். ஏன்னா அதுல ஒண்ணுமே பண்ண வேண்டியதுக்கே ஒண்ணு இல்லை. இதுல அப்படியே ஒண்ணுமே பெரிய வார்த்தையை சொல்ல முடியலையா, ராமா ராமா ராமான்னு கிருஷ்ணா உங்களுக்கு பிடிச்சது எது சொன்னா ஈஸியா இருக்கும் அதை சொல்லிக்கிட்டே இருக்கிறது. என்ன நடக்குது, அந்த பூரணத்தோட அந்த தொடர்புல நம்ம இருக்கோம், அந்த நாதத்தோட தொடர்புல நம்ம பண்ண கனெக்டிவிட்டி டு த சோர்ஸ். சோ பிரிட்ஜ் நம்மளோட சோர்ஸ் எந்த பிரிட்ஜ், அந்த பிரிட்ஜோட கனெக்டிவிட்டியோட அந்த பிரிட்ஜோட பாத்வே என்ன அப்படின்னாக்கா சவுண்டு லைட் தான். இந்த ஸ்பேஸ்ல சவுண்ட் அண்ட் லைட். சோ இந்த
நம்மளோட பிரெயின் வந்து எலக்ட்ரிக்கலி சார்ஜ்டு, நம்மளோட ஹார்ட் மேக்னெட்டிக்கலி சார்ஜ். லைட் டிராவல் இன் த ஸ்ட்ரெயிட் பாத் நம்ம படிச்சிருக்கோம். அப்போ நம்மளோட உயிரின் தன்மை லைட் அப்படின்னாக்கா, டிராவல் இந்த ஸ்ட்ரெயிட் பாத்துனா அப்ப என் கைய மடக்கவே முடியாது இல்ல. ஆனா நம்ம பாடியில எத்தனை இடத்துல பெண்ட் இருக்கு. அப்போ லைட் டிராவல் இந்த ஸ்ட்ரெயிட் பாத்துனா பாடியில எனக்கு இந்த நான் சமணம் போட்டு உட்கார்ந்துருக்கேங்க. இப்ப இந்த தொட வழியா வர லைட்டு அப்புறம் இந்த கால்ல எப்படி போகணும், எப்படி பெண்ட் ஆகணுமே. அப்ப லைட் டிராவல் இந்த ஸ்ட்ரெயிட் பாத்துனா இங்க மட்டும் என்ன ஆகுது? தட் இஸ் கால் லிக்விட் ஃப்ளோ. இறைவன் நெகிழ்வு தன்மையாக, ஏன் இப்ப தனி பெரும் கருணைன்னு சொன்னார்னா, அந்த ஒளியானது நெகிழ்ச்சியாக, ஓகே, எல்லா இடத்துலயும் பெண்ட் பண்ணி போகணும். இப்ப இந்த தலையில இப்படி வருது, இந்த நெத்தியில இப்படி வருதுன்னா இந்த கண்ணுக்குள்ள வந்து இப்படி. அப்போ இந்த லைட் டிராவல் பண்ணா அது எப்படி இருக்குன்னாக்கா லிக்விட் ஃப்ளோவா தான். நம்ம காலை மடக்கவே முடியல ஒரு இடத்துல, இந்த முட்டி ரொம்ப டைட்டா இருக்கு, மடக்கவே முடியலன்னா வளைஞ்ச தன்மையில போகக்கூடியவரை அந்த தன்மையில போக விடாம நம்ம நிறைய கழிவுகள் அடக்கு சேர்த்து வச்சிருக்கோம். நான் இப்ப நடக்கும் பொழுதெல்லாம் ரெகுலரா வாக்கிங் போயிட்டு இருக்கேன். போகும்போது அப்படியே என்னோட கால்கள்ல இந்த லிக்விட் ஃப்ளோ ஆஃப் லைட் ரொம்ப அழகா டிராவல் பண்ணது. நான் அப்படியே ஒரு ஃபெதர் மாதிரி நடக்கிறேன். நான் ரொம்ப லைட்டா, நான் என்னோட மனதோட தன்மை எப்படி மாத்திட்டேன்னா, நான் லைட் ரெண்டு லைட்டும், ஒண்ணு மென்மை தன்மை அப்படி லைட்டா இருக்கேன், இன்னொன்னு ஒளித்தன்மையில இருக்கேன். இந்த ஒளித்தன்மை நல்ல நிகழ்வோட உள்ள பாய்ந்து போய் கொண்டுட்டு அதுதான் நடக்குதுன்ற மாதிரி ஃபீலோட, ஐ எம் நாட் திஸ் பாடி, ஐ எம் நாட் திஸ் மைண்ட், ஐ எம் நாட் த தாட், ஐ எம் நாட் த இமோஷன்ஸ், ஐ எம் த லைட். அந்த லைட்டு நடக்குது அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணி பண்ணும் பொழுது பாடி வெயிட்டே தெரியல. நீங்க ட்ரை பண்ணி பாருங்க, பாடி வெயிட்டே தெரியல. நம்ம இந்த மனசால என்ன பண்றோம் அப்படின்னா, நிறைய விஷயங்களை வந்து ஹெவி ஆக்கிக்கிறோம். அப்படியே நான் மட்டும் இல்லைன்னா எதுவுமே இங்க நடக்காதுன்ற மாதிரி எல்லாத்தையும் புடிச்சு தூக்கி வச்சுட்டு ரொம்ப ஹெவினஸ கொடுத்துட்டு பண்ண என்ன ஆகுதுனாக்கா, நம்மளால கொஞ்ச நாள் பண்ணோடனே டயர்ட் ஆயிடும். ஆனா நமக்கு ரீசெண்டா ஃபாலோ பண்ற டெக்னிக் என்னன்னா, என் மூலமாக நிகழ்ந்து கொண்டிருக்கிறவ நான் பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். அதுல ஃபேவரபிள் வருது, அன்ஃபேவரபிள் வருது, அதுக்கெல்லாம் எதுவுமே லேபிள் எல்லாம் பண்றதே இல்லை. அது அன்ஃபேவரபிளும் இல்ல, அது ஃபேவரபிளும் இல்ல, அது எதுவும் ஒண்ணு நடக்குது. கெச்சன்ற மாதிரி. சரி, இன்னைக்கு உடைக்க வரோம் அப்படின்ட்டு பாதியை உடைச்சிட்டு இதுக்கு மேல உடைக்க முடியல, நான் வேற மிஷின் போய் வாங்கிட்டு வரேன், எவ்வளவு முடியுதோ அவ்வளவு உடைக்கிறேன், நாளைக்குதான் வந்து உடைக்கணும். இப்படிலாம் ப்ரோக்ராம் மாறுது அப்படியே. ஏன்னா நான் பாக்குறேன், நானு என்ன நடக்குது இங்க. அப்போ ஒரு விஷயம் ரொம்ப இந்த பூரணத்துல புரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம் என்னன்னா, நீங்க ஒரு விஷயம் நடக்கணும்னு நினைக்கிறது, இப்ப காயின் எடுத்துக்கலாம் நம்ம. ஓகே, நம்ம வாழறது இந்த பூமியில இருளும் இருக்கு, ஒளியும் இருக்கு, இரட்டைத்தன்மை கொண்ட விஷயத்துல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். அப்ப நீங்க வந்து இது இப்ப நடந்துரும்னு ஒருத்தர் சொல்லும் போதே இது நடக்காதுங்கிற ஒரு பாசிபிலிட்டியும் கூடவே வருதுங்கிறத நீங்க நம்ம ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த இடத்துல பூரணத்துல நம்ம பூமியில இருந்து புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, காயின் பூவோ தலை இருக்கிற மாதிரி whatever we are thinking, the other side also happening parallelly. parallel அதுவும் எக்ஸிஸ்ட் ஆகுது. ஓகே, அதுல எது வேணாலும் முன்னாடி வந்து விழலாம். பூண்டா பரவாயில்ல, பூண்டா பரவாயில்ல, பூணுன்னு கேட்டுக்கிட்டே இருக்கும்போது தலை வந்து விழும். ஏன்னா நம்ம என்ன மறந்துட்டோம்னா, பூ பின்னாடிதான் தலை இருக்குங்கிறத மறந்து போய் அந்த காயில ரெண்டு சைடுமா பூ இருக்கு. இது புரிஞ்சிட்டு அங்கங்க நம்மளோட லைஃப்ல லெட் கோ பண்ண கத்துக்கிறது.
நே ஆக்சுவலி இன்னைக்கு நான் எங்க வீட்டு இது ஓல்டு ஹவுஸ் தான். இந்த வெள்ளம் எல்லாம் நிறைய இதானதுனால அருகால் மட்டும் வாசல் பார்த்தலாம். இன்னைக்கு அருகால் வச்சிருக்கணும் காலையில. சண்டே இன்னைக்கு வச்சு முடிச்சுட்டா வேலை முடிஞ்சிடும். 2 நாள்ல கதவு எல்லாம் பிக்ஸ் பண்ணிடலாம். இல்ல நம்ம பிளான். ஆனா அது இவ்வளவு சேஞ்சஸ், எவ்வளவு விஷயம் நம்ம நினைச்சதெல்லாம் அப்படியே பின்னாடி கியூல பேக்ல போயிட்டே இருக்கு. மேடம் இன்னைக்கு வரமாட்டாங்கிறார், சரி. நாளைக்குதான் வருவாராம், சரி. இதை இப்ப தர முடியாதான், சரி. ரொம்ப சந்தோஷம். என்ன மேடம் எல்லாத்துக்கும் இப்படி சொல்றீங்க, வேற என்ன சொல்ல சொல்றீங்க? கார்பெண்டர் இந்த ஒரு சண்டே மட்டும் செஞ்சிருங்க கார்பெண்டர் அப்படின்னா, ஐயோ நான் கோயிலுக்கு எல்லாம் போகணுமா, வர முடியாதுமா, மன்னிச்சுக்குங்கம்மா. சரிங்க, ஓகே ஓகே, எல்லாத்துக்கும் ஓகே தான். நடந்தா ரொம்ப சந்தோஷம், நடக்கலையா அதை விட ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு போன காலையில பார்த்தா கார்பெண்டர் நிக்கிறாரு. என்ன கார்பெண்டர் ஐயா, நீங்க வரமாட்டான்னு நீங்க வந்துட்டீங்க, கோயிலுக்குலாம் அதை போகணும்னீங்களே, என்ன ஆச்சு? காலையிலேயே போயிட்டோமா கோயிலுக்கு. நீங்க பாவம் எவ்வளவு நாளா இந்த வீட்டுல அதை ரிப்பேர் பண்றேன்னு கதவு வேற வாசல் இல்லாம நீங்களும் எவ்வளவுதான் பொறுத்துப்பீங்க. உங்களை நினைச்சம்மா வந்துட்டேன். எப்படி இருக்கு? அப்போ இவர் என்ன பண்றாரு, இந்த இறை சக்தி நம்மளுக்கு ரொம்ப தேடிட்டு போனோம்னா ரொம்ப ஆட்டம் காட்டுறாரு. சரி சரி, தங்கள் சித்தம் என் பாக்கியம் அப்படின்ட்டு போயிட்டா நிறைய விஷயத்த அப்படியே கொண்டாந்து லைன்ல நிறுத்துறாரு. அப்படிங்கிற ஒரு பெரிய உண்மையும் நமக்கு புரிய வரும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா நடந்ததுக்கும் சந்தோஷம், நடக்கலனாலும் சந்தோஷம்னு ஏற்றுக்கொள்ளும் பக்குவத்தை இயல்பா அப்படி மலர்த்தி கொடுக்குறாங்க. மலர்த்தி கொடுக்குறாங்க, அதுல ஒண்ணும் டவுட்டே கிடையாது. அப்ப அந்த டைம்ல நம்மளுக்கு நம்ம பக்குவம் அடைஞ்சு வர 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 எல்லாத்தையும் நம்மளுக்கு ஸ்ட்ரீம்லைன் பண்ணி கொடுக்குது இந்த எக்ஸிஸ்டன்ஸ். அதெல்லாம் ஒன்றும் டவுட்டே இல்லை. பட் அதுக்கு தேவையான ஃப்ரீக்வன்சி என்ன அப்படின்னாக்கா, நம்மளோட ஹையர் இன்டென்ஷன்ஸ் அண்ட் எலிவேட்டட் எமோஷன்ஸ். இது 2ல நீங்க இனிமே ஃபோக்கஸ் பண்ணுங்க. இவ்வளவுதான் மேட்டர், இவ்வளவுதான். இந்த 2 தான். ஹையர் இன்டென்ஷன்ஸ், எலிவேட்டட் எமோஷன்ஸ். உங்களோட நோக்கம், உங்களோட இன்டென்ஷன்ஸ் உயர்ந்த நிலையில வச்சுக்கோங்க. உங்களோட இமோஷன் எந்த கட்டத்திலையும் வரி, ஆங்கர், ஃபியர், ஹேட்ரட், கில்ட், அன்ஃபர்கிவ்னஸ், அப்பத்தி, இதுக்கெல்லாம் இறங்கிடாது. அப்படியே புடிச்சு கீழே இருக்கு, அப்படியே லிஃப்ட் பண்ணிடு. ஜாய், benediction, gratitude, blissfulness, ecstasy, enlightenment. இப்படி இருக்கணும் நம்மளோட இமோஷன், ஜாய்ஃபுல்லா. யாருமே இல்லைங்க வீட்டுல. நாளைக்கு அருகால் படி வைக்க போறோம்னா என் ஹஸ்பண்டும் ஊருக்கு போயிட்டாங்க, பொண்ணெல்லாமும் வெளியூர்ல இருக்கிறாங்க, பையனும் வேற வேலை போயிட்டான், யாருமே இல்லை, நான் மட்டும். ஆனா என்ன நடக்குதுன்னா, தம்பி தம்பி வீட்டுல ஊர்ல இல்லாதனால அம்மா அப்பாவை நான் பாத்துக்கிற மாதிரி அம்மா அப்பா இங்க வந்துட்டேன். தம்பி பொண்ணும் ஸ்கூல்ல லீவ் போட முடியாது, தம்பி பொண்ணு என்கிட்ட இருக்கலாம். தம்பி வந்துருந்து அம்மா அப்பா தம்பி தம்பி பொண்ணு 4 பேர் போடுறேன். யாரோட பிளெஸிங் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம்? தாய் தந்தையோட. நேச்சுரலா நாளைக்கு அப்படி இது பிளான்லயே கிடையாது. இன்ஃபேக்ட் நான் சொல்றேன், நிறைய இடிக்க போறாங்க, ஒரே தூசியா இருக்கும், அப்பாவுக்கு ரொம்ப தும்பல் வந்துடும், கஷ்டமா இருக்கும், நீ அப்பா அம்மா வேணா அங்க கூட்டிட்டு போயிடுன்ற தம்பி. கூட்டிட்டு போயிட்டு திருப்பி காலையில வரணும்,
அவங்க அறுவாள் படி வைக்கும்போது அவன் யாருமே இல்லாம இருக்கா, நம்ம இங்க இருக்கோம் அப்படின்னு சொல்லி தம்பி அம்மா அப்பாட்ட சொல்லி, அப்பா காலையிலேயே இருந்து ரூம்குள்ளேயே தான் இருக்கிறாரு. ஏன்னா வெளியில எல்லாம் ஒரே தூசியா இருக்கிறது. ஸோ பிளெஸிங் எந்த ரூபத்துல கொண்டு வந்து கொடுக்குறாங்க. நானு யாருமே என் சின்ன பொண்ணு மெசேஜ் பண்றா, அப்பா எங்க போனாங்க, தம்பி தம்பி எங்க போனான், அவன் எங்க போனான், இன்னும் யாருமே இல்லைன்னு மெசேஜ் போட்டிருக்கிற. அப்படி அப்படி கொஞ்சம் என்னை இறக்க பாக்குது. யாருமே இல்லை, என்ன இந்த நேரம் யாருமே சப்போர்ட் பண்ணல. சோதனையா இன்னைக்கு ஜிபே ஒர்க் பண்ண மாட்டாங்க. அவங்களுக்கு எல்லாம் பணம் கொடுக்கறதுக்கு என்கிட்ட எல்லாம் ஜிபேல எல்லாம் அக்கௌண்ட்ல இருக்கு, ஜிபே தான் பண்ணணும், அது பண்ண முடியல. எப்படி நீ என்ன பண்ணிட்டு இருக்க, பாத்துக்கலாம். இது ஒரே வார்த்தை தான் எனக்குள்ள இருந்து, பாத்துக்கலாம், ஏதாவது பாத்துக்கலாம், அப்படி இல்ல நாளைக்கு கொடுத்துப்போம், பாத்துக்கலாம். அந்த ட்ரிப் ஆகாம பண்ண ஒரே ஒரு விஷயத்தினால என் கண்ணுல தண்ணி கிடையாது. அந்த ஃபீல் வந்து எப்போதுமே சொல்றேன், அந்த ஜாய் எதுன்னு, அந்த எலிவேட்டட் இமோஷன் வந்து நம்மள என்ன பண்ணுதுனாக்கா ஆட்டோமேட்டிக்கா சுத்தி இருக்கிற பாசிட்டிவிட்டி எல்லாம் பார்த்து அந்த கிராட்டிடியூட்ல கொண்டு போயிடுது. அதெல்லாம் இல்லைன்னா பரவாயில்ல, இதெல்லாம் இருக்குல்ல, என்னெல்லாம் இருக்கு, டிக் மார்க் போடு அப்படின்னா, இங்க வந்து 10 இல்லைன்னா 90 இருக்கு. அந்த 10 இல்லாத 10 ஒண்ணும் பெரிய பிரச்சனை இல்லை. இங்க இருக்கிற 90 இருக்குல்ல, அது இவ்வளவு பெரிய பலம். ஆனா நீங்க கவலையில போனீங்கன்னா, கில்ட்ல போனீங்கன்னா, ஓகே, ஃபியர் பயந்தீங்கன்னா, இது இல்லாத 10 உங்களை ஆட்டி படைச்சிடும். அதுல இருந்து நம்ம மீட்டெடுத்து அந்த இமோஷனை மட்டும் எலிவேட்டடா எப்பொழுதும் வச்சுக்கோங்க. உங்களோட இன்டென்ஷன்ஸ ஹையரா வச்சுக்கிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா இந்த பூரணத்தின் வாயிலாக நம்ம லைஃப்ல ஒரு கம்ப்ளீட் அந்த எக்ஸ்டசிய வந்து ஒரு க்ஷணத்திலையும் எப்படி கொண்டு வந்து நிரப்புது அப்படிங்கறத நீங்க என்ஜாய் வாங்க, அதை எப்படியே ட்ரை பண்ணலாம். நம்ம கண்ணை மூடி உட்காரலாம், நிமிர்ந்து உட்கார்ந்து போகணும். நல்ல ஒரு ஆழ்ந்த சுவாசம் எடுத்து ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களோட கவனம் பூரா உங்களோட தேகத்தின் மேல இருக்கட்டும். நீங்க உட்கார்ந்து இருக்கிற பொசிஷன் எப்படி இருக்குன்னு பாருங்க. உங்களோட சிட்டிங் பொசிஷன், நீங்க டைட்டா இருக்கீங்களா, எங்கேயாவது டைட்டா இருக்கீங்களா, நீங்க தான் ஒரு பார்ட்டியும் நம்ம சொல்லும் போது கவனிச்சுட்டே வாங்க. ஜென்ரலி நமக்கு வந்து ரிலாக்ஸ் பண்ணுங்க அப்படின்னு ஃபுல் பாடியும் ஒரு பார்ட்டும் சொல்லி ரிலாக்ஸ் பண்ணோம்னா நமக்கு அந்த ரிலாக்ஸேஷன் தெரியாது. டோட்டலா உங்க பாடியை டைட் பண்ணிட்டு அப்படி பண்ணுங்க, அதுக்கு பேர் தான் ரிலாக்ஸேஷன். ஸோ அந்த டோட்டலி டைட் பண்ணிட்டு ரிலாக்ஸ் பண்ணிட்டு ஃப்ரீ ஆயிடுங்க. ஃப்ரீ ஆயிட்டு உங்க தலையிலேருந்து அப்படியே தியானமா இருக்கு. உங்க தலைப்பகுதி, கழுத்து, முதுகு எல்லாம் எப்படி இருக்கு பாருங்க. தூண் போட்டிருக்கீங்கன்னா நிமிர்ந்துக்கோங்க. ஷோல்டர் டைட்டா இருக்குன்னா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த லைஃப்ல நிறைய விஷயங்களை நம்ம சுமக்கிற மாதிரி ஒரு ஃபீல் உள்ள இருக்கிறதுனால இந்த தோள்கள் நம்மள அறியாமலே பாத்தீங்கன்னா நம்மள அறியாமலே இப்படி தூக்கி இருப்போம், இல்ல ஒரு சைடு இப்படி தூக்கி ஒரு சைடு இறங்கிருப்போம். சில பேருக்கு நீங்க பாத்தீங்கன்னா நீங்களே பார்த்து பேலன்ஸ் பண்ணுங்க. பி அவேர் ஆஃப் யுவர் பாடி, be aware of your sensations and be aware of your breath. உங்க ரூம்ல அந்த ஃபேனோட சவுண்ட் உங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணுச்சுன்னா அதை கூட நீங்க நிறுத்திக்கலாம். நான் நிறுத்துறேன். மைன்யூட்டா கவனிங்க. டோட்டலா உங்களோட தலை ஆங்கிள் எப்படி இருக்கு பாருங்க. தலை, கழுத்து, ஸ்பைன் ஸ்ட்ரைட்டா இருக்கா பாருங்க. வெறப்பா இருக்காதீங்க, ரிலாக்ஸ்டா இருங்க, ஆனா நேரா இருங்க. உடம்பு அப்படியே முன்னாடி சாஞ்சிருந்ததுன்னா பின்னாடி அலைன்மெண்ட்டுக்கு வாங்க. கையெல்லாம் ஃப்ரீயா விடுங்க. புருவம் டைட்டா சுருக்கி இருந்தீங்கன்னாக்கா, கண்ணை இறுக்கி இருந்தீங்கன்னா ரிலாக்ஸ் பண்ணுங்க. முகத்துல ஒரு சின்ன புன்முறுவல் கொண்டு வாங்க.
அப்படியே உங்க கழுத்து, தோள்கள், கைகள் எல்லாத்தையும் தளர்த்தி கொள்ளுங்கள். மார்பு, வயிறு, முதுகை, இடுப்பு உள்ள அப்படியே போங்க. தொடை பகுதி, முட்டி, 2 முழங்கால்கள், கண்டைக்கால், கணுக்கால், பாதங்கள், பாதங்களின் 10 விரல்கள் வரை தளர்வாக அப்படியே ஃபீல் பண்ணுங்க உங்க பாடியில அப்படியே ஒரு அசைவு இருக்கு பாருங்க. ஃபுல்லா டோட்டலி ஸ்டில். இப்போ உங்க பாடியில ஒரு அசைவு இருக்கு பாருங்க. அந்த அசைவு எங்க இருக்குன்னு பாருங்க. நான் என்னோட அசைவை கரெக்டா என் வயிற்றுல லொக்கேட் பண்ணிட்டேன். என்ன ஆகுது? வயிறு விரியுது, சுருங்குது. விரியும் போது மூச்சு உள்ள வருதுக்குள்ள. வயிறு வெளியில வருது, உள்ள போகுது, மூச்சு விரிந்து மூச்சு வந்து வந்து போகுது பாருங்க. வயிறின் விரிவும், வயிறு சுருங்குது. நீங்க இழுக்க வேண்டாம், நீங்க விட வேண்டாம், ஜஸ்ட் வாட்ச் பண்ணுங்க. கவனம் மீண்டும் மீண்டும் சுவாசத்தின் மீது இருக்கட்டும். உள் சுவாசத்தோட அளவு எந்த அளவுக்கு இருக்குன்னு பாருங்க. எவ்வளவு நாடி மூச்சு உள்ள வருது. வெளி சுவாசத்தோட அளவு பாருங்க. ரொம்ப மைன்யூட்டா பார்க்கணும். பி அ வாட்சர். மூச்சு நீங்க இழுக்க வேண்டாம், விட வேண்டாம், எஃபர்ட் போடுறீங்களா பாருங்க. இது தானாக நிகழும் நிகழ்வு. வேணும்னா வாட்ச் பண்ணுங்க. ஹாப்பி மொமெண்ட்ஸ் எல்லாம் ஃபீல் பண்ணலாம் வாங்க. உங்களோட இதய பகுதியில உங்களோட கவனம் இருக்கட்டும். மூச்சு விரியுது, சுவாசத்தின் மூலமாக சுருங்குது. நல்லா ஹாப்பியா ஜாய்ஃபுல்லா ஃபீல் பண்ணுங்க. உங்களோட லைஃப்ல நடந்த ஹாப்பி மூமெண்ட்டை ஃபீல் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸோட நீங்க சைல்ட்ஹுட் டேஸ்ல ஜாலியா இருந்த மூமெண்டா இருக்கலாம். இல்ல உங்க குழந்தைங்களோட நீங்க இருந்த ஜாலியான மூமெண்ட், உங்க குழந்தைங்களோட அச்சீவ்மெண்ட், எக்ஸாம்ல பாஸ் பண்ணது, கல்யாணமான முதல் நாள், இல்ல உங்களை திருமணத்துக்காக உங்களை பார்க்க வந்த நாள், நீங்க லவ் பண்ணியிருந்தீங்கன்னாக்கா லவ் பண்ண நபரை ஃபர்ஸ்ட் டே சந்திச்ச நாள். இது மாதிரி ஹாப்பி மூமெண்ட்ஸ் ரிகலெக்ட் பண்ணுங்க உங்க லைஃப்ல. Feel the joy. This is the elevated emotion.
உங்களுக்கு கிடைச்ச நல்ல நல்ல விஷயங்கள்லாம் நினைச்சு பாருங்க. நல்ல வீடு, அழகிய வீடு, நீங்க கார் வாங்கினது, உங்களுக்கு பிடிச்ச நகை நீங்க பணம் சேர்த்து வாங்கினது, பதவி உயர்வு கிடைச்சது, என்ன வேணா இருக்கலாம். லைஃபோட கிஃப்ட். ஃபீல் தி ஜாய். இது எத்தனை பேருக்கு ட்ரீமா இருக்கு? உங்களுக்கு கிடைச்ச விஷயம் எத்தனை பேருக்கு கிடைக்காம ஏங்கிட்டு இருக்காங்க? Now feel the gratitude. நமக்கு இதெல்லாம் கிடைச்சதுல அதுக்கு நன்றி சொல்லிக்கலாம். தேங்க்யூ காட். தேங்க்யூ. மிகுந்த நன்றி உணர்வோடு கிடைச்ச எல்லாத்துக்கும் அந்த நன்றி உணர்வை வெளிப்படுத்தணும். நன்றி உணர்வை வெளிப்படுத்தும் பொழுதே உங்களோட உச்சியில துடிப்பு ஏற்படுதா பாருங்க. உடனடியாக இந்த பூரணம் நம்மளோட தொடர்பு கொள்ளுது. நம்ம ஒரு கம்ப்ளீட்னஸ் வருது கிராட்டிடியூட் வந்தாலும். எப்போ நன்றி உணர்வு வருதோ அந்த அந்த நொடி நம்ம பூர்த்தி செய்து கொள்கிறோம். அந்த விஷயத்த பூரணம் ஆயிடுறோம். நமக்குள்ள பூரணத்துவத்தை உணரக்கூடிய தருணம் நன்றி உணர்வு. பூரணத்தை நீங்கள் உணரும் பொழுதே பூரணத்தோடு ஒன்றி விடுகிறது. டெய்லி ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் 100 முறை, அதிகபட்சம் எவ்வளவு வேணாலும் நன்றி சொல்லிக்கிட்டே இருக்கும். உங்க லைஃப் எப்படி ஒரு மேஜிக் ஆகுது பாருங்க. தேடி தேடி யோசிச்சு கண்டுபிடிச்சு நன்றியை சொல்லிக்கிட்டே இருக்க. நன்றி சொல்லும் தருணம் எல்லாம் பூரணத்தோடு பூரணமாக நாம் இணைந்திருப்போம். பூரிப்பு நம் வாழ்வின் இயல்பாகிவிடும். பரவசம், பரத்தின் வசம். அது நன்றி உணர்வின் மூலம் சாத்தியம். பாருங்க, உங்களோட கபால வாயில்கள் திறந்து உச்சியில நல்ல துடிப்பை உணர ஆரம்பிச்சிருக்கீங்க. நன்றி உணர்வு வந்தாதான் கபால வாயில் திறக்கும். நன்றி உணர்வே கபால வாயிலின் திறவுகோலின் சாவியாகும். எவ்வளோ முடியுமோ எவ்வளோ விஷயத்துக்கு நன்றி சொல்ல முடியுமோ அவ்வளோ யோசிச்சு நிறைய நன்றி சொல்லிக்கிட்டே. பிரபஞ்ச பேராற்றல் இந்த தியானத்தில் என்னோடு தொடர்பு கொண்டு அமர்ந்திருக்கும் ஒவ்வொரு ஆன்மாவிற்கும் எல்லாவித வாழ்க்கையின் மேம்பாடுகளையும் அளித்து பூரணமாக பரிபூரணமாக ஆசீர்வாதங்களை பொழியட்டும். எல்லாவற்றையும் சுவீகரித்துக் கொள்ளுங்கள்.
பூரணத்தன்மையில் பரிபூரணமாக உங்களை அப்படியே ஒப்படைத்து விடுங்க. பூரணத்தோடு கலந்து பூரணமாகி விடுங்க. தனித்த நான் என்று எதுவுமே இல்லை. சர்க்கரையானது நீரோடு கலந்து தனது அடையாளத்தை இழப்பது போல் பூரணத்தில் நமது அடையாளத்தை இழந்து பூரணமாகவே மாறிவிட்டோம். இந்த நல்லதொரு தியானத்திற்கு வழிவகை செய்த மகான்களுக்கும் தெய்வங்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். பிரபஞ்ச சக்திக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். இந்த தியானத்தில் நமக்கு கிடைத்த இந்த ஆனந்த அனுபவம் உலகத்தில் உள்ள எல்லா மக்களுக்கும் கிடைக்கணும்னு பிரார்த்தனை செய்து கொள்வோம். ஆன்மாவை தேடும் இந்த பாதையில் எங்கேனும் வழி தவறி செல்வேனையானால் உடனடியாக என்னை மீட்டெடுத்து மீண்டும் என்னை சரியான பாதையில் எப்பொழுதும் வழி நடத்த வேண்டும் என்று எல்லாம் வல்ல பரம்பொருளை பிரார்த்தித்துக் கொண்டு நல் வாய்ப்பை வழங்கிய சிவசிவ அன்பே சிவம் சேனலுக்கு என்னுடைய நன்றியும் தெரிவித்துக் கொண்டு இந்த தியானத்தை நிறைவு செய்கிறேன். மெல்ல உங்கள் கைகளை உரசி கண்களில் ஒத்திக் கொண்டு ஆழ்ந்த சுவாசம் எடுத்து மெல்ல உங்கள் கண்களை திறந்து கொள்ளும். சிறப்புமா, சிறப்பு, மிகச் சிறப்பு. ரொம்ப ரொம்ப அருமையா இருந்தது. லாஸ்டா நீங்க சொன்ன அந்த மெடிடேஷன் வந்து ரொம்ப எங்களுக்கு அப்படியே கூட்டு போயிட்ட மாதிரி இருந்துச்சு. உங்க வாய்ஸ் ஓட கேட்டதுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. மெலடியா இருந்தது கேட்கவே. ரொம்ப அருமையா இருந்தது. நீங்க ஸ்டார்டிங்ல சொல்லும்போது லைட், ஸ்பேஸ், சவுண்ட், அதுல இருந்து இந்த பிரபஞ்சமே தோன்ற அந்த இதை பத்தி சொன்னீங்க. அருமையா இருந்துச்சுங்கம்மா. இப்ப நம்ம ஃபுல்லா வந்து இன்பம் துன்பம் எல்லாமே இந்த டூயாலிட்டி பத்தி சொன்னீங்க. ஒண்ணு இன்பம் வந்தா நெக்ஸ்ட் அந்த துன்பம் வரதான் போகுது. அதனால வந்து நம்ம நியூட்ரலா இருந்து லைஃபை நம்ம கடக்கணும். அதை பத்தி சொன்னது. அந்த ருத்ரம் சொன்னால் பத்திரமா இருக்கலாம்னு ஒரு பஞ்ச் ஒண்ணு போட்டீங்க. சாய் பாபா சொன்னது ரொம்ப ரொம்ப அருமையா இருந்துச்சு. ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. என்ன சொல்றதுன்னே தெரியல. ரொம்ப ரொம்ப அருமையா இருந்துச்சுமா. அந்த மாதிரி வந்து நம்மளுக்கு ஞானிகள் மகான்கள்லாம் வந்து அவங்க உணர்வுல என்னென்ன தோன்றுச்சோ அந்தந்த சிந்தனைய நம்மளுக்காக கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு எதோட கனெக்ட் ஆகுதோ அந்த மார்க்கெட்ல நம்ம போனா நமக்கு செட் ஆயிடும். ரொம்ப ரொம்ப ஈஸி வே, ரொம்ப சிம்பிளஸ்ட் லாங்குவேஜ்ல உங்க ஸ்டைல்ல எனக்கு வந்து அந்த பூரணத்தை வந்து புரிய வச்சிட்டீங்க. ஆக்சுவலா ரொம்ப மிக்க மிக்க மகிழ்ச்சியா இருந்துச்சு. ரொம்ப ரொம்ப நன்றிங்கம்மா. பாலகிருஷ்ணன் ஐயா, அப்பதான் வந்தீங்க போல. ஆமா, சின்ன மீட்டிங் போயிருந்தேன். நல்லா இருந்தது. ரொம்ப அற்புதமா பேசியிருந்தீங்க. ஒரு மீட்டிங், பப்ளிக் மீட்டிங், அதனால அங்க போயிட்டு இருந்தேன். ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி. அம்மா அவர்களுக்கு வந்து சொல்லவே வேண்டாம். அவங்க பேசினாங்கன்னா எதுவுமே வார்த்தையே வராது. விடிய விடிய கேட்டுக்கிட்டே இருக்காங்க. அந்த மாதிரி இருந்துச்சு. சொன்னது வந்து நீங்க அந்த பிரேயர் நேத்து கிளாஸ்ல கூட சொல்லியிருந்தீங்க. ஓஷோ எப்படி பிரேயர் பண்ணணும்னு சொல்லுவாருன்னா, நம்மளுக்கு வந்து இது வேணும் அது வேணும்னு கேட்காம கிடைச்சதுக்கு நன்றி சொல்லுங்க, அதுதான் பிரேயர் அப்படின்னு சொல்லி, அதே மாதிரி லாஸ்ட்ல நன்றி உணர்வு தவத்தோட நீங்க இந்த இதை ஃபினிஷ் பண்ணது ரொம்ப ரொம்ப அருமையா இருந்துச்சுங்கம்மா. ஏன்னா நம்ம கிடைக்காததை நோக்கி போயிட்டு இருக்கிறதால கிடைச்சதோட வேல்யூ தெரியல. இது கிடைக்கல அது கிடைக்கலன்னு நம்ம ஏங்குறோம். நம்மளுக்கு கிடைச்ச மாதிரி எவ்வளவு பேருக்கு கிடைக்கல அதெல்லாம் தெரியல. அதனால நம்ம வந்து கிடைச்சதுக்கெல்லாம் ரொம்ப நம்ம கிராட்டிடியூடா இருக்கணும். அது வந்து நம்ம ரொம்ப மிஸ் பண்றோம். அதெல்லாம் நம்ம கிட்ட தானே இருக்கு. ஹஸ்பண்டு, குழந்தை, நம்ம வீடு, பொருட்கள் எல்லாமே வந்து டெய்லி பாக்குறதால அது கேர்லெஸ் ஆயிடுது. இல்லாததை நோக்கி போறதால
ரொம்ப அது வந்து நம்ம கிராட்டிடியூடா இருக்கணும். ஒரு ஒரு பொருளுக்குமே நான் பாத்தீங்கன்னா வந்து காலையில மொபைலை எடுக்கும்போது மொபைலை வந்து கும்பிட்டுட்டு தான் எடுப்பேனே. அதே மாதிரி நைட்டு படுக்கும்போது மொபைலுக்கு ஒரு கும்பிடு போட்டுட்டு தான் வைப்பேனே. ஏன்னா இந்த இவ்வளோண்டு டிவைஸ்க்குள்ள நான் எவ்வளவு கத்துக்கிறேன், எவ்வளவு ஞானத்தை இந்த மாதிரி நிறைய பேர் வந்து நமக்காக சொல்லி தராங்க. எவ்வளவு எனக்கு டைமும் டிராவலிங்கு காசு எவ்வளவு சேவ் ஆகுது. இந்த மாதிரி பழைய காலத்துல எல்லாம் போய் ஒரு மன்றம் அது இதுன்னு டிராவல் எல்லாம் பண்ணி டைம் ஸ்பெண்ட் பண்ணி போய் கத்துக்க வேண்டிய விஷயத்த ஈஸியா வீட்டுக்குள்ள உட்காந்துட்டு ஜாலியா ஃபேன் கீழே உட்காந்துட்டு நீங்க சொல்றதெல்லாம் அப்படியே இந்த மாதிரி நிறைய பேர் சொல்றதெல்லாம் ஈஸியா கத்துக்கிறோமே. அதுக்கு மெயின் வந்து இந்த மொபைல் தானே அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் எழுந்ததுமே மொபைல் எல்லாரும் அப்படியே வாட்ஸ்அப் அது இதுதான் பார்ப்பாங்க. நான் ஃபர்ஸ்ட் ஒரு கும்பிடு போட்டு எடுப்பேன். இதுல இருந்து நான் இன்னைக்கு எவ்வளவு கத்துக்க போறேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப. ஏன்னா மொபைல் தான் வந்து எனக்கு வந்து டீச்சர் எல்லாமே. இறைவன் எல்லாத்துக்குள்ளயும் இருக்கிறாருன்னு சொல்றாங்க. நம்ம மொபைலை எப்படி யூஸ் பண்றோமோ அதே மாதிரி நமக்கு அது திருப்பி கொடுக்குது. நம்ம என்ன கொடுக்குறோமோ அது திருப்பி கொடுக்குது. நம்மளுக்கு தாட்ஸே தான் நம்மளுக்கு எண்ணங்களே, நம்மளுக்கு எண்ணம் போல் வாழ்க்கை. அந்த மாதிரி உங்க ஸ்பீச் எப்போ கேட்டாலுமே அப்படியே செம்ம பிரைட் ஆயிடும். அப்படியே டல்லா வந்து உட்கார்ந்தா கூட உங்க உங்க உங்களை பார்த்ததும் உங்களோட அந்த வாய்ஸ் கேட்டதும் அப்படியே நம்ம அப்படியே பிரைட் ஆயிடும். அதே மாதிரிதான் ஆயிடுச்சு. இப்ப எனக்கு தூக்கம் லைட்டா வந்தா மாதிரி இருந்துச்சு. இப்ப தூக்கமே போயிடுச்சு. அந்த எந்த ஸ்டேட்லயே இருக்கேன் நான். நீங்க சொன்ன அந்த மெடிடேஷன் ஸ்டேட்ல. ரொம்ப ரொம்ப அருமைமா. மிக்க மகிழ்ச்சி, மிக்க மகிழ்ச்சி. நிறைவு பண்ணிக்கலாமா? சரி. பிரபஞ்ச பேராற்றலுக்கு நன்றி. பூரணத்தை பூரணமாய் புரிந்து கொள்வோம் என்ற தலைப்பில் மிகச் சிறப்பானதொரு சிந்தனையை நமக்காக அளித்த சுஜாதா பாலசுப்ரமணியன் அம்மா அவர்களுக்கு மிக்க நன்றி. அவர்களும் அவர்களின் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன். மற்றும் குழுவில் இணைந்து பயணித்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் பாலகிருஷ்ணன் ஐயா அவர்களுக்கும் மிக்க நன்றி. வாழ்க வளமுடன். மீண்டும் நல்லதொரு இணைப்பில் சந்திப்போம். மிக்க நன்றி. வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. நன்றிம்மா.